guys, welcome to our lucky channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அது என்ன அப்படினா டேஸ்டியான நாட்டுக்கோழி தம் பிரியாணிங்க. அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 1 கிலோ நாட்டுக்கோழிங்க, பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை எடுத்துருக்கேங்க, இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இது மூணையும் சேர்த்து விழுதாக்கியிருக்கேங்க, தயிர், லெமனு, 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயத்தை இப்படி நறுக்கி எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய், தக்காளி, அது கூட புதினா கட்டு எடுத்து அதை ஆஞ்சி எடுத்துருக்கேன். இப்போ இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது கூட நம்ம கரம் மசாலாவை சேர்த்திக்கலாங்க. இதை நம்ம வீட்டிலே வெட்டின கோழி தாங்க. இதை நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்தோம்னா தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. எடுக்கிறதால வச்சுட்டு வாங்க, வச்சுட்டு வரியா? மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் தீயில வாட்டி நறுக்கி எடுத்துடலாங்க. சட்டி காயிட்டுங்க. இப்போ நம்ம பிரியாணி செஞ்சிடலாம். சட்டி காஞ்சிச்சுங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சுக்கலாங்க. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். இது கூட வெட்டி வச்சு பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க. இப்போ நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்திக்கலாங்க. தக்காளி நல்லா வணங்கட்டுங்க. தக்காளி வணங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம புதினாவை சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வணக்கி விடுங்க. இது கூட அரைச்சி வச்சிருக்க விழுத சேர்த்திக்கலாங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விடுங்க. இப்போ இது கூட ஒரு லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ இது கூட தயிர் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம நாட்டுக்கோழியை சேர்த்திடலாங்க. சிக்கன் போட்டுட்டு நல்லா வணக்கி விடுங்க. இப்போ இது கூட கரம் மசாலா சேர்த்திக்கலாம்.
இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மிளகாய் தூள் போட்டு மூடி வச்சு வேக விடலாங்க. அப்போ தான் கறி நல்லா வேகும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இது கூட நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்திக்கலாங்க. பாஸ்மதி ரைஸை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதுங்க. பாஸ்மதி ரைஸ் சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. இப்போ இது கூட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. மூடி போட்டு வேக விட்டோன்னு நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இப்போ பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்குன்னு. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம தம் போட்டுறலாங்க. தம் போட்டாச்சுங்க. இது கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கட்டும். அவ்வளோதாங்க, தம் போட்டு இறக்கி வச்சாச்சு. இதை நல்லா கிளறிக்கோங்க. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்திக்கலாங்க. இப்போ கிளறி விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.